17 நாட்கள் கழித்து தாவேகாவின் பொதுச் செயலாளரை சந்தித்த நிர்வாகிகள். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பல நாட்கள் கழித்து பனையூர் அலுவலகத்திற்கு வந்த புசி ஆனந்த் அவர்கள். மாவட்ட நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கடந்த மாதம் கரூர்ல பிரச்சாரம் நடந்த நிலையில 41 அப்பாவி உயிரிழப்புகள் ஏற்பட்டதோட பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதோட இந்த சம்பவம் தொடர்பா தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களை கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருந்தாங்க. இந்த நிலையில தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் தேடப்பட்டு வந்த நிலையில தாவேகாவுடைய பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் கைது செய்ய தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து இந்த வழக்கு CBIக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 17 நாட்கள் கழித்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய பனையூர் அலுவலகத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.